நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 படத்துல ஆக்டர் சந்தானம் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்லாம் இல்ல. இப்போ வரைக்கும் ஒரு ரூமரா மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடியே இந்த படத்துல ஏற்கனவே பார்ட் 1ல நடிச்ச நெறைய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள தாண்டி இந்த ஜெயிலர் 2 படத்துல எஸ்.ஜே. சூர்யா நடிக்க போறாரு, பாலையா நடிக்க போறாரு, இல்ல சந்தானம் நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் தான். ஸோ இப்படி நடந்தா வந்து நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா கேஸ்டிங் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத பார்த்தா படத்தில் வந்து நம்ம ரஜினி சார் தான் கடைசியில் கேமியோ பண்ணுவார் போல். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இவ்வளோ ஆக்டர்ஸை ஒரே படத்தில் நடிக்க வைக்கிறதுங்கிறது பெருசு கிடையாது. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற லெவலில் அவங்களுக்கு இந்த படத்தில் ரோல் இருந்தால் மட்டும்தான் படம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இது ஆல்ரெடியே நெல்சன் வந்து ஜெயிலர்லேயே கரெக்டாக பண்ணிட்டாரு. மோகன்லால் சாராக இருக்கட்டும், சிவராஜ்குமார் சாராக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே 2 சீன் வச்சாலும் நச்சுன்னு வச்சு ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டாரு. அதே இதை இந்த முறையும் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜெயிலர் 2 உடைய கேஸ்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.